பார்த்தா அந்த அம்மா கையில மறுபடியும் துப்பாக்கி தோட்டா கூட நிக்கிறா. சானு வேண்டாம், முட்டாள்தனமா பண்ணாத, மரியாதையா உட்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு மண்ணும் போக வேண்டாம்னு மிரட்டுறா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு இங்க வந்தது, பணமானது, இது எல்லாமே 19ஆம் தேதி நடந்தது. அதே 19ஆம் தேதி வீட்டுல தான் நீ இருந்தேன்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். நானும் சாட்சின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தா இதெல்லாம் பண்ணது நீதாங்கிறப்பதான் போலீஸ் நம்புவாங்க. நானே நீதான் பண்ணேன்னு கூட சாட்சி சொல்லுவேன். இதெல்லாம் எப்போ நீ போலீஸ் கிட்ட போனேன்னா இந்த மேட்ரு நடந்தது நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுவேன். அப்படியே இந்த மேட்ரை விட்டுரு. நீ நானு நம்ம பிள்ளைங்க என்ன, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்டுல வரலா. அவ இறந்ததா நினைக்காத. எல்லாரும் நினைக்கிறாப்புல அவ காணாம போயிட்டா, அவ்வளவுதான். அப்படியே விட்டுரு. ஒரு கால் போலீஸ் நம்மள சந்தேகப்பட்டா கூட அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. நாம ஈஸியா கோர்ட்ல இருந்து வெளியில வந்துட முடியும். இப்படியோ பேசி புருஷனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்க போலீஸ் கிட்ட போகணும், இதை சொல்லணும் வைக்கணும் நினைச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோ முழுசா மாறிட்டான். இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு அவன் நினைக்கல. ஆனாலும் மனுஷன் ஒரு மாரியாத்தா வாழ்றான், சோகமாத்தா வாழ்றான். இப்போ இந்த அம்மாவுக்கு வளகாப்பு நடக்குது. சொந்தம் வந்தோம் கூட வேலை பார்க்கறவங்க அப்படி இப்படின்னு எல்லா பெரிய வர சொல்லி ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வந்துருக்கா. என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ லெட்டர் மாதிரி வந்திருக்கு. அனுப்புறது யாரு? நம்ம எமட்டு தான் அனுப்பியிருக்கிறாப்ல. அவர் கிஃப்டா கொடுத்துருக்குது என்னன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் டோரோட சாவி, கீ. அதைத்தான் கிஃப்டா கொடுத்துருக்காப்ல.